என் ஊழியத்தை பார்க்கவில்லை, என் அந்தரங்கத்தை பார்க்கிறார். சொல்லுங்க, என் அந்தரங்கத்தை. 2 வார்த்தை சொல்றார் அவரு. அந்தரங்கத்தில் பார்ப்பாராம், அதை வெளியரங்கமாக சொல்லுவாராம். ஹலோ, இன்னைக்கு நாம் எல்லாம் நம்முடைய அந்தரங்கத்தை மூடி மறைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? உங்கள் மொபைல் ஃபோனை இன்னொரு பார்ப்பதற்கு உரிமை இல்லை என்றால் உங்கள் மொபைல் ஃபோன் ஒரு குப்பைன்னு அர்த்தம். உங்கள் மொபைல் ஃபோனை இன்னொருத்தர் பார்க்கறதுக்கு உரிமை இல்லை என்றால் உங்கள் மொபைல் ஃபோனில் ஒரு குப்பை இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லுங்கள், என் அந்தரங்கத்தை பார்க்கிறார். உலகம் என் அரங்கத்தை பார்க்கிறது, பரலோகம் என் அந்தரங்கத்தை பார்க்கிறது. உலகம் 4 பேருக்கு முன்னால் பார்க்குது, பரலோகம் 4 சுவருக்குள்ளே என்ன பார்க்குது. ஹவ் ஐ லிவ் இன் 4 walls, 4 சுவருக்குள்ளே யாருமே பார்க்கல. அந்த வார்த்தை அப்படி சொல்லுங்கள், என் அந்தரங்கத்தை. ரைட். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையம் என்னவென்றால் இதுதான். அதில் போட்டிருக்கிறேன், கிறிஸ்டியன் எத்திக்ஸ்ன்னு போட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், வாழ்க்கையின் கோட்பாடுகள் இதுதான். இது வாழ்க்கையின் கோட்பாடுகள். ஜபம் இல்லை, உபவாசம் இல்லை, தான தர்மங்கள் இல்லை, என்னை பார்க்கிற ஒரு பிதா இருக்கிறார், அதான் என் வாழ்வின் மையம். என்ன சொல்லுங்கள், எத்திக்ஸ்னு தெரியுமா? எத்திக்ஸ்னு தெரியுமா? அதான் உண்மை. நிறைய பேர் உண்மையை மறந்துடுறோம், பொய்யை பின்பற்றுகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், உண்மையை மறந்துடுறோம், பொய்யை. உண்மை எது? இதை படிங்க. உண்மை எது? 6ஆம் வசனம். அந்தரங்கத்தை பார்க்கிற, என் அந்தரங்கத்தை பார்க்கிற ஒரு பிதா இருக்கா. He sees everything. யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் உட்காருதலையும் என் எழுந்திருப்பதலையும். புரியுதா உங்களுக்கு? என் படுக்கையிலே நான் போகும்போதும் வரும்போதும் என்னை காக்கிறீர், என்னை பார்க்கிறீர். ஆங்கிலத்தில் என் உட்கார்தலை அறிந்திருக்கிறீர். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை ஏறக்குறைய 23 முறை வருது. Psalm 139 verse 1. அடிக்கடி இந்த வார்த்தை வருது. யூ நோ லார்ட், யூ நோ லார்ட், யூ நோ லார்ட். முதலாம் 119:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். போதும். அடுத்து, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். 3வது, என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். அந்த அறிந்திருக்கிறீர் என்ற வார்த்தை ஏறக்குறைய 23 முறை அந்த அதிகாரத்தில் வருது. அம்மா, என்ன பாருங்க, தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நான் அறிந்திருக்கிறது போல அல்ல, உங்கள் பிள்ளைகள் அறிந்திருக்கிறது போல அல்ல, நீங்கள் என்ன அறிந்திருக்கிறது போல அல்ல. தேவனை வித்தியாசமாக அறிந்திருக்கிறார். He knows my weakness, என் பலவீனங்களை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, வாழ்க்கையின்